வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு அந்த கடம்பனுக்கு கதிர்காம வேலனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு பழமுதிர்ச்சோலை கிழவனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு திருத்தணிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. சூப்பரா சொல்றாங்க சார். யாரு மேடம்? அந்த புளிச்சட்டை தான், புளிச்சட்டை பின்னாடி தங்க மாதங்கம். உண்மையிலே கைதட்டு கொடுங்க. நான் நினைச்சேன் உண்மையிலே. வாங்க 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 வாடா, வந்து பரிசு வாங்கிட்டு போயா. தங்கம், உங்க பேர் என்ன? வேற என்ன பேரு? யோகேஷ். யோகேஷ், வா, வெரி குட் வெரி குட். கைதட்டு கொடுங்க யோகேஷ்க்கு, ஒரு கைதட்டு கொடுங்க. நினைச்சேன் கையை எங்கேயா போற, பரிசு வாங்கிட்டு போயா. உடனே ஓடுறாரு, அவசரம் கொடுக்கையா இருப்பார் போல. ரைட், ஓகே, அருமையாக அரோகரா சொன்னேன். யோகேஷ், என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயர் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இயர். 2 வருஷம் படிக்கணுமோ? ஏக்கா நம்ம ஊரில் ஒரு 3 வருஷமாக்கா படிக்கணும்? சார், நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு சார். என்ன மேடம்? எந்த செக்ஷன் படிக்கிறீங்கன்னு கேளுங்க. சார், எந்த செக்ஷன் தான் எந்த இயர்னு கேட்டேன். எந்த செக்ஷன்யா? அதுக்கே வயிறு இல்லையா? ஏ செக்ஷன் சொல்லு. ஏ செக்ஷன். வெரி குட். அருமையாக அரோகரா சொல். ஏன் நெளிகிற இப்படி? நேரம் நிற்க முடியாதா? நிற்பையா? இப்போ நில்லு, பேசாமல் ஸ்டடியாக நில்லு. என்ன அருமையாக அரோகரா சொன்னீங்களே. மேடம் பாடின பாட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாமா? ஓகே. தட்டினேன், கை தட்டினேன். நேற்று அப்படித்தான் ஒரு ஊரில் கேட்டேன். போயா, நான் கச்சேரி பக்கம் வந்து உனக்கு பதில் சொல்ல வந்து ஒரே ஓட்டம். கச்சேரி முடிகிற வரைக்கும் வரலக்கா. நான் தைரியமாக சொல்கிறேன், குளத்தூரா கொக்கா சொல்லிட்டேன்னு சொன்னால் உனக்கு என்ன பரிசு தருவாங்கன்னு சொல்லி கேட்போம். என்னையா பரிசு தருவீங்க? அதுக்கு ஐயா அடிக்க போகிற மாதிரி சொல்கிறீங்க. 2 ஏக்கர் இடம் தரும்னு சொல்லுவேன். 2 ஏக்கர் இடம் தருவோம். எங்கே தருவீங்க? பத்திரமெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்குல்ல. மற்ற ஊர் மேலே நினைக்காதீங்க. எப்படி வந்தவொடனே சாப்பிட்டீங்களான்னு எவ்வளோ கண்ணியமாக கேட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக இருந்துக்கணும். நீங்கள் கைதட்டியாருங்க. மேடம் கேளுங்க மேடம். யோகேஷ், இப்போ அத்தை முருகன் பாடல் பாடணும்ல கண்ணு. அந்த முருகனுக்கு எத்தனை கண்கள்? 12. தட்டுக்கா, சூப்பர், அருமை. கைகுடியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், அசால்ட்டா, அருமை, சூப்பர். இந்த 2 கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு ஐயா கையெல்லாம் நடுங்குது இல்லையா? கையை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்களே, வேணா வாபஸ் வாங்கிக்கோங்க. முடியாதா? அப்போ குளத்தூர் தான் மேடம் இருக்க கடைசி மேடம். ஏக்கா பக்கத்தில் எதுவும் குளம் இருக்கா? பெரிய குளம் இருக்கா? இந்த பின்னாடி இருக்க இளைஞர் ஒரு 4 கொச்சக்கை இருந்தால் 3 பேரே குளத்தூர் சார். குளத்தூர், ரைட்டு. அடுத்த கேள்வி கேளுங்க மேடம். தங்கம், அதே முருகனுக்கு கைகள் எத்தனை? 12. தட்டுங்க ப்ரோ, தட்டுங்க. கைகுடியா, சூப்பர் சூப்பர், அருமை. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? முடியாதா? அப்போ உங்களுக்கு குளத்தூர் தான் கடைசி கச்சேரியா இருக்கு நினைக்கிறேன். முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். பழமொழிலாம் சொல்றீங்களா? கேளுங்க மேடம். கைதட்டு ரெடியா இருங்க. கைதட்டு எல்லாம் ரெடியா இருங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு பொண்டாட்டிகள் எத்தனை? 6. வெட்டி, தட்டுங்க. சூப்பரா இருங்க. மாட்டிக்கல, கொடுங்க. என்ன தொப்பு? யோசிச்சு எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு பொண்டாட்டி 2 எல்லாரும் இங்கே வந்திருக்கணும் பூரா தெரியும். நான் கேட்டது வந்து மேடம் பாடின பாட்டில் தான். ஆறுமுக வடிவேலனே ஓடிவான் பாடினாங்களே இல்லையாக்கா? ஆமான்னு சொல்லுங்கக்கா, படமா சொல்லுங்க. முடியா பார்த்து நலாயினி, தேவயானி, நயன்தாரா, நக்மா, நக்காதம்மா. சார், வள்ளி தெய்வானை 2 பொண்டாட்டி. 2 தானா? இச்சா சக்தியும் கிரியா சக்தியும். திருச்செந்தூர் முருகன் சூரனை வதம் செய்யும் போது இந்த குளத்தூர் காளியம்மா, மாரியம்மா, துர்க்கையம்மா, முப்பிடாதியம்மா, முத்தாளம்மா, வடக்குத்தியம்மா, வடக்குவா செல்லியம்மா, பேச்சியம்மா, காந்தாரியம்மா, இப்படி அக்கா தங்கைகள் ஒன்று கூடி ஒரு சக்தியாக உருவாக்கிய வேல்தான் சக்திவேல். அந்த சக்திவேல் கொண்டு திருச்செந்தூர் முருகன் சூரனை வென்று அழகா கடற்கரையில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி யோகேஷுக்கு ஞான சக்தி வேண்டும் என்று இந்த குளத்தூர் ஸ்ரீ வெட்டூர் பெருமாள் சுவாமியின் அருளாலையும்
என்னை பெத்தவ ஆத்தா ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியின் அருளாலையும் வருங்காலத்தில் இவன் படித்து பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆமாக்கா எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு சொல்றதுதான் என்று சொல்லிக்கொண்டு எப்படி திருச்செந்தூர் முருகனுக்கு வள்ளி தெய்வானை 2 பொண்டாட்டியோ அதே மாதிரி யோகேஷுக்கும் 2 பொண்டாட்டி கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு வருகிறோம். தலைவா, உங்களுக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல, நான் சின்ன பையன். அதாவது 2 பொண்டாட்டி சொல்லி ஜோக்காக வேண்டி சொன்னாங்க. மேடம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அதிர்ஷ்டசாலி பையனை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு வந்து யோகேஷ் அதிர்ஷ்டசாலி பையன், வேற ஒன்றும் கிடையாது. வாங்க 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 வணக்கம் வணக்கம் வணக்கம்யா. உங்கள் அப்பா கச்சேரி பக்கம் வந்திருக்காரா? அப்பா கச்சேரி பக்கம் வந்திருக்காரா? அம்மா அம்மா வந்திருக்காங்களா? அம்மா பேர் என்ன? மரிய புஷ்பம். மரிய புஷ்பம் மேடம், கை தூக்குங்க. ஐயோ ஓக்கம் கீழே விழுந்துட்டாங்களே. நினச்சேன் கை தட்டும் போது நினச்சேன் மேடமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இருக்கட்டும். உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒன்று கூப்பிட்டாங்களா ஐயா? சபாஸ், குளத்தூரா கொக்கா அடிஜாமா இருக்கு. கை தட்டுக்கு. இது எதற்கு என்றால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நம்மை தேடி வராது, நாம் தான் தேடி போக வேண்டும் என்பதை விளக்குவதற்காக மேடத்தோட ஆன்மீக சொற்பொழிவோடு ஒரு ஆன்மீக கலந்த நகைச்சுவை கலந்த பகுதியினை சொந்தம். ஒரு ஆன்சர் தவறா சொன்னதுனால 6ன்னு சொல்லிட்டார்ல, தவறா சொன்னதுனால ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்துருங்க. கை தட்டுங்க ஒரு கை தட்டுங்க.